ஆக்ஷன் இப்படி கட் பண்ணும் ஆக்ஷன் கால் இல்லாமல் தெரியுறாங்க மனிதர்களுக்கிடையே அந்த சார் என்பது புலம்பாமல் வரீங்களா கொஞ்சம் வணக்கம். ஈரம் படம் பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் ஈரம் டைரக்டர் தான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் சொல்லிடுங்க. ஈரம் டைரக்டர் யார்? அறிவழகன் அவர் தான் நினைக்கிறேன். ஈரம் அப்புறம் இந்த படம் எடுத்தார் குற்றம் 23. ஈரம் டைரக்டர் சங்கர் இல்லை? சங்கரோட ப்ரொடக்ஷன் அந்த படம். அறிவழகன் வந்து சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படத்தை அவரே ப்ரொடக்ஷன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் அதுதான். ஈரப்படத்துலையும் இவர் தான் நினைக்கிறேன். இவர் ஆதி தானே? மறுபடியும் நல்லா தான் இருக்கு ஈரம். அவர் படம் குற்றம் 23 சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அதை பார்த்ததில்ல. அருண் விஜய் படம் குற்றம் 23 அதுவும் நல்லாயிருக்கும். நல்ல படம், நல்லா சஸ்பென்ஸாகவே போகும். ஐ திங்க் இதுவும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க. பார்ப்போமா? பார்ப்போம். ஒரு 1000 வௌவால் காதுல கத்துற மாதிரி இருக்கணும். இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதில் வந்து சத்தத்தை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேர் ரூபன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் ஏறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த இன்விசிபிள் கெஸ்டா. உன்னோட சயின்ஸ் என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். வாழ்ற வாழ்க்கை சாகர வரைக்கும் இல்லை, செத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ வருதா? 28th ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் தேட்டரில். செமையாக இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா ஹாரர் தான். எனக்கு வந்து படம் வந்து பேய் படமும் இல்லாமல் சூப்பர் நேச்சுரல் மாதிரியும் காட்டினாங்க. சில விஷயங்கள் சொன்னாங்க. அந்த இது வந்து நம்ம இன்விசிபிளான எதையோ தேடுறோன்னப்போ நான் இது மாதிரி அதுனா சைலண்ட்டாக சம்திங் படம் வந்துச்சுல இங்கிலீஷில் கூட, பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதையுமே காட்டல. சைலண்ட்ல வந்து அங்கே ஒரு எப்படி சொல்ற, அது ஒரு அங்கே ஒரு உருவம் இருக்கும். டோ நாட் மூவா? என்ன படம் பேர்? என்ன? டோன்ட் மூவா? டோன்ட் மூவ் இல்லை தெரியல. ஆனால் எனக்கு வந்து விஷுவலாக பார்க்கும்போது ஃபாரின் அந்த ஒரு பார்ப்போம்ல, குவைட் பிளேஸ் அது மாதிரி தான் எனக்கு தெரியும். படம் மேக்கிங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் வந்து அந்த ஒரு பேட்டோட சிஜி தவிர்த்து பார்த்தா மற்ற எல்லாமே நச்சுன்னு இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். அச்சோ டிராகன் போலான்னு இருந்தால் இது என்ன இதுக்கு போகிற மாதிரி இது போல இருக்கே. எப்படி நாளைக்கு ரிவ்யூ வந்துடும்ல ரிலீஸ் ஆனோன்னு டிராகன் ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம். ரிவ்யூனா ஃபுல் ரிவ்யூ இல்லை, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போடலாம். ஏன்னா அந்த இல்லைன்னா ஒன்று பண்ணோம் ரெண்டுமே போவோம். எப்படி போகலாம், நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இது சீரியஸ்லி அமேசிங். இது வந்து கொஞ்சம் அது வரைக்கும் பேய் படம் தேட்டரில் பார்த்ததில்ல. கூட்டிகிட்டு போறியா? இது பார்த்துருக்கேன்னு சொன்னேன். லாரன்ஸ் படம் டிவியில் தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். காஞ்சூரிங் பார்த்துருக்கேன். வாலக் பேய் பார்த்துருக்கோம் இங்கிலீஷில். அதுவும் நல்லா இருந்துச்சு. அது தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு த்ரில்லர் இருந்துச்சு. அது படமும் நல்லா இருந்ததுனால ஐ திங்க் இது நல்லாயிருக்கும். இது கம்பல்சரி கண்டிப்பாக போகலாம்.
ட்ராகன் வந்து தெரியட்டும். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக அந்த விஜய் சேது விளாக்ஸில் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க. அவங்களே கலாச்சிக்கிறாங்க டான்2ன்னு. அதனால எனக்கே பயமாகுது. டான்2வாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டாங்கன்னா. வேணாம், டான்னே பார்க்க முடியல. அது ஆக்சுவலி இவர் வந்து கலாய்க்கலாம்னு நினச்சார். பார்த்தா இவங்க 2 பேரும் வச்சு ஒரு டேரக்டரை வச்சு செஞ்சுட்டாங்க அந்த இதில் வீலாகில். ஓகே, அப்போ வந்து கம்பல்சரி 28th போகிற மாதிரி இருக்கா? நல்லாயிருக்கு மூவி. இதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்த படமுமே நல்லாயிருக்கும் அவரோட படம். ஃபஸ்ட்டு இங்கே பெங்களூரில் இருந்தெல்லாம் தேட்டரில் வருதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வரும், எனக்கு தெரிஞ்சு வரும். ஏதாவது ஒன்று இல்லையாவது வந்துடும். வேர்ல்டு வைல்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அப்போ வர வாய்ப்பு இருக்குது. எல்லா படத்துக்கும் அப்படி தான் போடுவாங்க, எல்லாத்துக்குமே வேர்ல்டு வைடுன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இது டப் பண்ணுவாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். கன்னடத்துலையும் பண்ணலாம், மேபி இருக்கலாம். பட் மோஸ்ட்லி தமிழில் வரும், நம்மளுக்கு இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.